பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக்.
யாரு? கண்ணன் தான். அதோ ஊருக்கு அவனை பத்தி தெரியாதா தாத்தா? வெண்ணெய் திருடன். அவன் நந்தகோபருடைய செல்ல பிள்ளை. அந்த தைரியம் தான் அவனுக்கு. அவன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லை. ஆமா ஆமா. ஹாச் 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 ஹாச். தும்முவதை எல்லாம் இப்போதே தும்மி தீர்த்து விடு. ஹாச். இனிமேல் இப்படி தும்மினால் உன்னை ஒதுக்கி வைத்து விடுவோம். இனிமேல் தும்மவே மாட்டேன். திருடும் சமயத்தில் தும்மவே மாட்டேன். 10 தோப்புக்கரணம் போடு. 1 2 3 4 5 6 7 8 9. விட்டுவிடு அவனை. இனிமேல் இப்படி செய்யாதே. இன்று விட்டு விடுகிறேன். மீண்டும் இதை செய்தாயானால் உன்னை நதியிலே தள்ளி விடுவேன். தள்ளு. ஹாச். யசோதா, உன் கண்ணனை எல்லோரும் தேடுகிறார்கள். அவர்களுக்கு இதை தவிர வேறு வேலையே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன், திருடும் போதே அவனை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று. அப்படி வரட்டுமே. பிடிக்கத்தான் முடியாதே. முடியவில்லை என்பதற்காக பொய் சொல்லுவதா? இந்த வீட்டில் வெண்ணைக்குத்தான் பஞ்சமா? இவன் கண்டவர் வீட்டில் எல்லாம் போய் திருடுவதற்கும் திட்டு கேட்பதற்கும். சொல்லுங்கள். அது சரி, அவன் பொருளையா திருடுகிறான்? வெறும் வெண்ணையை மட்டும் திருடுகிறான். அம்மா, என் தோழனுடன் நான் விளையாட போகலாமா? கண்ணா, சித்தி சொல்வதெல்லாம் உண்மைதானா? உன்னைத்தான் கேட்கிறேன். வீடு வீடாக போகிறாயாம், நீ வெண்ணெய் திருடுகிறாயாம். அம்மா, உன் சித்தி சும்மா சொல்லுகிறார்கள். கேட்டுப்பார், பொய் என்பார்கள். ஏன் சித்தி, இந்த வீட்டில் உரியில் இருக்கும் வெண்ணெய் கொஞ்சமா நான் வீடு வீடாக போய் திருடுவதற்கு? திருடாத உன்னை ஏன் தேடுகிறார்கள்? ஒரு ஆசை, வேற என்ன தெரியாதா? ஆமாம், அதென்ன ஒரு ஆசை? ஒரு அன்புதான். அப்படியா? ஆமாம் சித்தி, ஒரு அன்புதான். யாரிடத்தில் அன்பு கண்ணா? என் மீது அன்பு. எல்லா பெண்களுக்குமே என்னிடத்தில் ஆசை. ஆமாம் அம்மா, பாவம் அவர்கள். எல்லாருக்குமே ஆசை. பிரியமாக கொஞ்சும் போது நான் என்ன செய்வது? நான் ஒருத்தி மடியில் உட்கார்ந்தால் அதை கண்டு தாங்காமல் இன்னொருத்தி திருட்டு பட்டம் கட்டுகிறாள். அவர்கள் பெரியவர்கள், நான் சின்னவன். எல்லாரும் வெண்ணெய் திருடன் என்று பெயர் வைத்து கோல் சொல்லுகிறார்கள். என்னை கொஞ்சம் கன்னத்திலே முத்தமிட்டு போகாதே கண்ணா என்கிறார்கள். இப்போது நான் பெரியவன், முடியாது என்றேன். இனிமேல் நான் ஆடமாட்டேன், மாட்டேன். ஆடுவதானால் என் நண்பருடன், பிரியமானவருடன் ஆடுவேன் என்றேன். அதனால் நான் திருடன். இப்படியெல்லாம் நடந்தால் எப்படி சொல்லுவேன்? நான் சொன்னால் யார் நம்புவார்கள்? விளையாட வெளியே போவதற்கு கூட நான் அஞ்சுகிறேன். கிராமத்தில் என்னை கண்டாலே திருட்டு பட்டம் தான் கட்டுகிறார்கள். அழுகை வருகிறது. அம்மா, என்னை வேறு கிராமத்துக்கு அனுப்பிவிடு, நான் போய்விடுகிறேன். நீ அழுவதா? அழக்கூடாது. நான் இருக்கிறேன். யாரும் எதுவும் செய்ய முடியாது. அழக்கூடாது. உன் கண்ணில் நீர் வடிந்தால் உலகம் தாங்குமா? ஊரெல்லாம் பொய் சொல்லுகிறது. உன்னை அவர்களுக்கு புரியாது. சின்னஞ்சிறு குழந்தை. அன்று உன்னை நேரில் காண தெய்வமே வந்தது. பக்கத்தில் இருந்து பார்த்தேன். இதை அவர்களிடம் சொல்லுங்கள். நல்லவன் நானா திருடன்? திருடனை பார்க்க தெய்வம் வருமா? நியாயமான கேள்வி. இதையே அவர்களிடம் கேட்கிறேன். நீ போய் உன்னுடைய தோழர்களுடன் விளையாடு. யாரெல்லாம் கோல் சொன்னார்கள்? சுசீலா சொன்னாள், சுலக்ஷனா சொன்னாள், சுமித்ரா, சுனந்தா,
சாவித்திரி எல்லாரும் சொன்னார்கள். எல்லாருமே பொல்லாதவர்கள். மடியிலே என்னை உட்காரச் சொல்லி என்னை கட்டி அணைத்தார்கள். அவர்களை எல்லாம் கண்டிக்கிறேன், கவலைப்படாதே. நீ போய் விளையாடு போ. அம்மா, நான் போகலாமா? போ போ கண்ணா, போய் விளையாடு போ. பார்த்தாயா, கண்ணன் தங்க கட்டி, பொய் பேசவே தெரியாது. ம். சுனந்தா, சுஷீலா, சுமங்களா, சாவித்ரி, சுமித்ரா இவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், நம் எதிரிகளை விடக்கூடாது. யசோதா மாதாவிடம் ஏன் சொன்னார்கள்? சதிதான் செய்திருக்கிறார்கள், விடக்கூடாது. விடக்கூடாது. நாம் பதிலடி கொடுத்தால் தான் நல்லது. ஆம், அதுதான் நல்லது. பதிலடியா? என்ன செய்வது? நாம் அவர்களையே கேட்டு விடுவோம். அவர்களையே கேட்டு விடுவோம். போய் எப்படி கேட்க? நம்மிடம் திருடினார்களா? என்ன திருடினார்கள்? அவர்கள் நம் பொருள் எதையும் திருடவில்லை. எதை சொல்வது? வேறு வழி செய்யலாம். என்ன? அவர்கள் பானைகளை திறந்து நாம் பழி வாங்கினால்? அப்படியே பழி வாங்கி பார்த்தால் என்ன? என்ன பழி வாங்குவாய்? பானை மூடியை திறந்தால் நம்மை பிடித்துக் கொண்டு விடுவார்கள். இது எப்படி பதிலடியாகும்? நாம் மறைந்திருந்து பானை மீது கல் வீசி பானையை உடைத்து விடலாம். பானையை உடைக்கலாம். பானையை உடைத்து விடலாம். உடைத்து விடலாம். பானையை உடையுங்கள். அதோ மரத்தின் மேல் பிடியுங்கள். போங்கள்.